ஊடக தளங்களிலே ஆன்மீகம், ஜோதிட சாஸ்திரங்கள் மிக பிரபலமாக உள்ளது. அதே நேரத்திலே பலருக்கு சில விஷயங்களில் கணக்குகள் புரியாத அளவில் பலன்கள், கிரகங்கள் பற்றி புரியாமல் உள்ளது. ஒரு சிலர் என்னிடம் தொலைபேசியில் கிரகங்கள், செயல்பாடுகள், பலம், தன்மை பற்றி அதிகமாக கேட்கிறார்கள். எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கத்தை தருகிறேன். அதாவது கிரகங்கள் என்ற அமைப்பில் எல்லா கிரகங்களுக்கும் பலம் உள்ளது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்தந்த கிரகங்களுக்கு தனித்தனி இலாகா, ஆளுமை, ஆதிக்கம், ஆட்சி, அதிகாரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. குரு சுபகிரகம் என்கிறார்களே, அவர் பெரியவரா? சூரியன் அதிகாரம், ஆட்சி தருபவர் என்கிறார்களே, அவர் பலமாக இருக்க வேண்டுமா? இல்லை சுகபோகங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பெரியவரா? அல்லது புதன்தான் மிக பலம் வாய்ந்த கிரகம்? யார் நம் ஜாதகத்தில் பலம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற குழப்பம், கேள்விகள் பெரும்பான்மையானவர்களுக்கு இன்று இருக்கிறது. அதற்கான ஒரு சிறு விளக்கம்தான் இந்த காணொளி. ஒருவரின் தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் 12 கட்டங்களில் லக்னம் என்று இருக்கும். இந்த லக்னம்தான் அந்த ஜாதகத்தின் உயிர். ஒருவரின் ஜாதகத்தை இயக்குகின்ற இடம். இந்த இடத்தில் இருந்துதான் எல்லா ஸ்தானங்களும் இயக்கப்படுகின்றது. இதுதான் தலைமைச் செயலகம். இந்த லக்னத்தின் அதிபதி தான் லக்னாதிபதி. அவர்தான் அந்த ஜாதகத்தையும் ஜாதகரையும் இயக்குபவர், வழிநடத்தி செல்பவர். ஒரு ஜாதகத்திலே லக்னம் பலமாக அமைய வேண்டும். அந்த லக்னத்திற்குரிய சுபக்கிரகங்கள் அந்த லக்னத்திலே இருக்க வேண்டும், அல்லது அந்த லக்னத்தை பார்க்க வேண்டும். ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இரண்டிலும் பார்ப்பது மிகவும் அவசியம். லக்னாதிபதி நல்ல யோக பலத்தில் இருப்பது அவசியம். யோகாதிபதிகள் பார்வை, சேர்க்கை மேலும் சிறப்பு சேர்க்கும். மேலும் சாரம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம் என்று பல விஷயங்கள் உள்ளது. பலம் பெற்ற லக்னம், லக்னாதிபதி உங்களுக்கு எல்லா உயர்வுகளையும் உச்சங்களையும் வழங்குவார். எல்லா துறைகளிலும் பிரபலங்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மரியாதை அந்தஸ்து மிக்கவர்களின் ஜாதகங்களில் லக்னம், லக்னாதிபதி உச்ச யோக நிலையில் உள்ளதை பார்க்க முடிகின்றது. இந்த ஜாதகத்திலே எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதியும் லக்னமும் மிக மிக பலம் பெறுவதுதான் அவசியம். நன்றி, வணக்கம்.